வெல்கம் கைஸ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரவாஸ்கியோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஆதவ் அர்ஜுனா அதர்வா, ஸ்ரீலீலா, சுதா குமார் டைரக்ஷன் மியூசிக்ல ட்ரெய்லர் முடிச்சு முக்கியமாக ஒன்று பேசணும். இதை பற்றி தான் டேரக்டாக வீடியோ போகும். अरे हिंदी में बोल मद्रासी। मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदीக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கேள்வி போடுற ரசம் சோறு தத்தீங்க வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா. நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. போடா நீ சொல்லு. ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏண்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணி மணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது. குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான்? உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். Mr. Anna, are you behind this? ரோஜி, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல்ஸ் கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. அதாவது ஹிந்தி திணிப்பை எல்லாரும் சொல்ற மாதிரி தான் கம்பல்சரியா ஹிந்தி பேசணுன்றத அதை வந்து வேணான்னு சொல்ல வராது. அவ்வளோதான், சிம்பிள் கதை. அது வந்து 1964 நடந்த மாதிரி நடந்திருக்கிற மாதிரி. அதாவது ஓகேவா, அண்ணா பெரியார்ல விருது வாங்கியிருக்கிற ஒரு டைலாக் வேறு வந்திருக்கு. பெரியார் யாரும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கொள்கை பரப்பு நடந்த கதையை தலையில் எடுத்திருக்காங்க. தலைவியா? தலைவி. ஓகே ஓகே ஓகே. 4 பேருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி செம்ம இன்டென்ஸ். எனக்கு ஜெயம் ரவி தான் பிடிச்சிருக்கு. உண்மையில வில்லனிசம் பேஸ்ல இருக்கு. அந்த ஐஸ் இருக்கே. அதர்வாவுக்கு நல்ல ரோல் தான். அவருக்கு ஒரு கண்டக்காக இருக்கும். சுதா குமார் ஒவ்வொரு டைலாக்மே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. பாப்பா படம் தெரியும். மேட்ருக்கு வருமா மக்களே? அதாவது ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. நான் பார்க்கல, ஒரு கிளிப்பு பார்த்தேன். அதாவது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு,
இந்த மாதிரி ஜனநாயக படம் வருது, நான் வந்து ஜெகதீஷ் கோட்டை பேசுனேன், இந்த மாதிரி நாங்களே முன்னாடி வந்துட்டோம், நீங்கள் இப்போ என்ன திடீர்னு படம் கொண்டு வரீங்க ப்ரோ, என்ன ப்ரோ தான் நம்ம படம் ஓடலாமா? உடனே விஜய் நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காராம், ஓடட்டும் கூட வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இஃப் வேற ஏதாவது பெரிய ஆக்டர் வந்தாங்கன்னா, ஏன் அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் இருக்காரு, வளர்த்துட்டு அவரே வந்து இப்போ படம் வந்து பொங்கலுக்கு நான் படம் விடுறேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, இவர் வச்ச படத்தை போஸ்ட்பான் பண்ணி வர மாட்டாரா? இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், இந்த படம் எப்போ வரதா இருந்தது? ஜான்தான்டா, ஜான் எத்தனை தெரியுதா? அதனாலதான் ஜான் 14. ஜான் 14. இவர் வந்து எனக்குமே அது மேஜர் பாயிண்ட். அதான் நேற்று வந்து சிவகார்த்திகேயன் சொன்னால ஏற்றுக்கலாம். அதாவது இந்த மாதிரி விஜய் பேசுனேன், ஓகே. அண்ணன் தம்பி பொங்கல் ஓகே தான். இப்படி அண்ணன் தம்பி பொங்கல்னா இப்படி 9ஆம் தேதி படம் வருது, நம்ம படம் இல்ல ஃபர்ஸ்டா வந்துச்சுக்கிறேன்டா. ஃபர்ஸ்டா லாக் பண்ண டேட்னா 14 தான், ஓகேவா? சரி, அந்த மாதிரி வந்திருந்தா கூட ஓகே ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் ப்ரீபோன் பண்ணீங்க? அந்த 10ஆம் தேதி படம் வருது. இதுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு சம்மந்தம் இல்லையா? இது அரசியல் நடத்தினாலும் ஒரு ஹீரோவோட ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகுமா? நான் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்கப்பா, அரசியல் பேக்ரவுண்ட் சொல்லிட்டாங்க, ஸோ நான் வந்து ஏத்துக்கிறேன். சிவகார்த்திகேயன் ஏத்துக்கிட்டாரா? சிவகார்த்திகேயன் முடிவு இல்லாமல் இந்த படம் வருமா? 10ஆம் தேதி 14ஆம் தேதி வந்திருந்தா கூட ஓகே, ஏத்துக்கலாம். இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல், அவர் சொன்ன மாதிரி விஜய்கிட்ட பேசுனேன், அந்த கதையை நான் நம்பிருக்கலாம். இப்போ கூட அந்த கதையை நம்பல. ஏன்னா அப்படி சொன்னவர் ஏன் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணணும்? இதுதான் என் கேள்வி. பின்னாடி ஒரு அரசியல் இதெல்லாம் அவர் பேசல. சிவகார்த்திகேயன் எதிர்க்கிறவன் அல்ல, அதுக்கு பின்னாடி அரசியலை எதிர்ப்பவன். அந்த அரசியலுக்கு அடங்கி போறவர் சிவகார்த்திகேயன் என்று சொல்ல வருகிறேன். அடங்கி போறதுல வேற வழி இல்லையே, வழி இல்லப்பா. என்னடா இது 14ஆம் தேதி படம் வராத 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாது இவரு இல்லடா, நாளைக்கு உனக்கே இல்லடா, உனக்கு கல்யாணம் நடக்குதுடா. சிவகார்த்திகேயன் விடுங்க. இன்கேஸ் பிரதீப் ரங்கநாதன் அவர் படத்தை வந்து பொங்கலுக்கு வச்சுட்டாரு முன்னாடியே, அவரும் வளர்ந்து வர ஒரு ஆக்டர் தான். ஆஸ் ஆஃப்னா இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி அவரும் ஒரு ஆக்டர் தான். சேம் தான். இது ஒரு அரசியல், சொன்ன மாதிரி அரசியல் தான். ஆனா ஒரு ஹீரோவோட முடிவு இல்லாம வந்து நடக்காது. அவ்வளவுதான், என்னால முடிஞ்சதில்லை. இது கேள்வி எனக்குள்ள இருந்தது. நேற்று அவர் பேசினது நான் பார்க்கல. நேற்று வந்து ஜீ தமிழ் நம்ம ஆடியன்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். இதை வந்து நான் ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு ஸ்பீச்சு யூடியூப்ல ரீல்ஸ்ல வந்து அதில் பார்த்தேன். அவ்வளோதான், வேற என்ன சொல்றது. அடக்கம் எனக்கு இப்போ ஓகே, எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, ஓகே. ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் போகுது, ஓகே தான், குட், நாட் பேட், எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோ நாட் பேட் சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான படம், செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. நாட் பேட் என்னடா, நல்லா இல்லைன்னு நான் சொல்றேன், நல்லாவே நான் சொல்றேன், நல்லா இருந்தாலும் சொல்றேன். டோன் பேட் அவ்வளவு சலிப்பு இருக்கு. எனக்கு கோபம் இருக்கு, எனக்கு உள்ள ஒரு கோபம். அப்படி சொல்லி எனக்கும் இல்லை. என்ன மாதிரி ஒருத்தர், என்ன மாதிரி ஒரு அணில், ஒரு விஜய் வந்து சின்ன பிள்ளைந்து ரசிச்சு வளர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள கோபம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இவனுக்கு இருக்கும், அவனை காட்டிக்க மாட்டான். ஓகே பாய்ஸ், தேங்க்யூ. நீ எதாவது சொல்லணும்னா சொல்லு, நான் உன்னை தடுக்கல. 2 படமும் வருது, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதான் சொல்லுவேன், என்ன புக் பண்ணுறேன், தேட்டரில் பாருங்க, அவ்வளோதான்.